ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் இன்னோவேட்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லியோனார்டோ டா வின்சி வந்து ஸ்கெட்ச் பண்ண இந்த பிரிட்ஜ் டிசைனை வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேம் சைஸில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஒரு ஸ்டிக்கை வந்து வெர்டிக்கலாக இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதோட ரெண்டு எண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து வச்சுருங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்டிக்குக்கு மேலே மிடில் வந்து இன்னொரு ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இருக்க இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட கீழ் வழியாக இந்த மாதிரி ஒரு பேப்பரை இன்சர்ட் பண்ணி அதை லைட்டாக லிஃப்ட் பண்ணி உங்கள் ரைட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கேப் வழியாக இன்னொரு ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இப்போ நான் இன்சர்ட் பண்ணுற மாதிரியே வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுத்தையும் அதோட எண்டு வரைக்கும் இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு கீழ் வழியாக இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து சென்டராக இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இதையும் வந்து பேப்பரை வச்சு லைட்டாக லிஃப்ட் பண்ணி உங்கள் ரைட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து அந்த கேப் வழியாக இன்னொரு ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நான் இப்போ இன்சர்ட் பண்ணுற மாதிரியே வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக்கில் வந்து எந்த ரெண்டு இடத்துல கேப் இருக்கோ ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. ஸோ நம்ம இதை கீழ் வழியாக ப்ரெஸ் பண்ணும்போது சேம் டைம் ரைட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணியிருக்க இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது பர்ஃபெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸும் வந்து பேரலாக பர்ஃபெக்டாக அலைன்மெண்ட்டில் இருக்கான்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு சின்னதாக ஒரு பிரிட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது நல்லா ஸ்ட்ராங்காகவும் வந்து இருக்குது. ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதுக்கு மேலே சின்னதாக நான் ஒரு லக்ஷ்மி பொம்மையை வந்து வச்சுருக்கேன். ஸோ நல்லாவே வந்து தாங்குது. நெக்ஸ்ட் இந்த பிரிட்ஜோட எண்டில் இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஸோ கீழே ஒரு ஸ்டிக்கை வந்து வைக்கணும். அந்த ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி ரைட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த கேப் வழியாக ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்தமாக இது வந்து 10 வாட்டிக்கு மேலே வந்து கொலாப்ஸ் ஆகி விழுந்துடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்ஸ் வந்து ஆட் பண்ண முடியுதான்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போயும் அது ஒரு வாட்டி விழ வேண்டியது. பட் எப்படியும் நான் அதை வந்து மேனேஜ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்டிக்ஸ் வந்து ஆட் பண்ண முடியுதான்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த லக்ஷ்மி பொம்மையை வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இது வந்து வெயிட்டை தாங்குது. ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ அது வெயிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ஒன்றோட ஒன்று எல்லா ஸ்டிக்ஸும் வந்து இன்டர்லாக் ஆகி ஸோ ஃப்ரிக்ஷன் மூலமாக கீழே விழாமல் வந்து இருக்குது. கொலு டைமில் நம்ம இதை செஞ்சு சின்ன சின்ன பொம்மைங்களை வந்து இது மேலே வைக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ இதை செய்யறதுக்கு நமக்கு நூல் கம்முன்னு எதுவுமே வந்து தேவைப்படாது.
ஸோ ஃப்ரிக்ஷன் மூலமாக அதுவே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நிற்குது.